வணக்கம் தமிழ் மக்களே. நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு அழகான கோட் செட் பேண்ட். அதுக்கு நான் ஆல்ரெடி வெட்டியிருக்கேன். நான் எப்படி வெட்டியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு மேலேருந்து 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு ஃபோல்டில் தான் இருக்குது இந்த துணி. 2 இன்ச்சஸ்க்கு கீழே நமக்கு ஹைட் எவ்வளவோ, இந்த பேண்ட்டோட ஹைட்டு 40 எடுத்திருக்கேன். அவங்க கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்காங்க, அதனால் 40. அந்த 40க்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் மார்க் பண்ணணும். அது ஒரு 2 இன்ச்சஸ் கிட்ட நான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த பிசுறு இருந்தால் அந்த பிசுரை வெட்டி எடுத்துருங்க. இந்த பேண்ட்டுக்கு மெயினாக நமக்கு வெயிஸ்ட்டு, ஹைட்டு, சீட்டு இதுதான் முக்கியம். இப்போ அந்த பிசுரை வெட்டி முடித்தாச்சு. இதனுடைய சீட் அளவு 42. அந்த 42வை நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 42வை பாதியாக பிரித்தோம்னா 21. அதையும் பாதியாக பிரிக்கணும், அதாவது 4ல் ஒரு பகுதி. ஸோ 10.5 வருது. ஒரு சைடுக்கு 10.5 வருது இல்லையா? இப்போது அந்த 10.5 கூட நம்ம 2வை சேர்க்கணும். ஸோ 12.5 தான் இங்கேருந்து வைக்கணுங்க. அதை ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து சீட்டு 1/4 சீட்டு, அதே 12.5 தான் நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் இருக்கிறதும் 12.5 தான். அதாவது 1/4 சீட் ப்ளஸ் 2 இன்ச்சஸ், அவ்வளோதாங்க இதை கணக்கு. இந்த இடத்த ஒரு 12.5, அந்த இடத்துல ஒரு 12.5 வச்சு ஒரு ஸ்கொயராக இப்படி போட்டுக்கிறேங்க. இப்படி லைன் வரைஞ்சி முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த சைடு ஷேப் வரும். அதாவது ஒரு 1 இன்ச்சு இல்லை 1.5 வைக்கலாம். ஷேப்புக்கு ஒரு க்ரச் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொடுத்துக்கோங்க. அதுக்கு அண்ணாண்டையும் ஒரு 2 இன்ச்சஸ். இப்போ இந்த 12.5ல் ஹாஃப் எவ்வளோ வருதோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 6 பாயிண்ட் சம்திங் வருதா, அந்த இடத்த ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடம் இந்த ஷேப் கொடுத்துக்கலாம் நம்ம வரைஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி. அதே 6.5 கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கீழே பாட்டம் அளவு வந்து நமக்கு 15 இன்ச்சஸ் வருது. அது நம்ம இஷ்டம் தான், நம்ம அதிகமாகவும் வச்சுக்கலாம், நமக்கு எவ்வளோ ஃப்ளேர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த 15 பாதியாக பிரித்தா எவ்வளோ வருது? 7.5 வருது. அது கூட 1 சேர்த்துக்கோங்க தையலுக்காக, 8.5. அந்த 8.5 தான் நான் இந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கேங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கர்வாக இருக்கணும், இங்கேருந்து இப்படி வரா மாதிரி. அதேமாரி இந்த சைடு இருந்து உள் பக்கத்துக்கும் நம்ம கர்வாக தான் ஷேப் கொடுத்துருக்கேன். 2 பக்கமும் ஷேப் வரும். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இப்படி வரைஞ்சிட்டோமா, இதில் அழகாக சாக் ப்ரைஸ் அந்த அளவுக்கு தெரியல, நான் கட் பண்ணுற பாருங்கள், அந்த ஷேப் தாங்க. இது மேலேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாங்க. என்னுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பாருங்கள் 8.5 வச்சுன்னா அந்த இடத்துலையும் இப்படி கட் பண்ணுறேன். என்னுடைய சேனல்ஸ் டெய்லரிங், டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், டிஏஒய், ஸ்டோரி இப்படி நிறைய இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு விருப்பமானதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டை எடுத்து அப்படியே போடுறேன்னா அது கீழ்ப்பக்கம் இருக்கிறது பேக். இதில் என்ன பண்ணணும்? 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வைக்கணுங்க. ஃப்ரண்ட்டை மேலே போட்டுட்டிங்க, அதுலேருந்து அப்படியே எல்லா பக்கமும் 2 இன்ச்சஸ் வைங்களேன். கொஞ்சம் பெருசாக வரும் பேக் சைடில். இப்போ எல்லா பக்கமும் நான் 2 வச்சு முடிச்சிட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கோம், அது மேலே தான் வெட்டணும். அதுதான் நமக்கு பேக் சைடு. ஆனால் இந்த இடம் பாருங்கள், நான் ஸ்கேல் வைக்கிறேன்ல, இந்த இடத்துலேருந்து இப்படி க்ராஸாக வர மாதிரி தெரியுதா உங்களுக்கு படத்தில்? அந்த இடம் மட்டும் கொஞ்சம் க்ராஸாக வரணும். மற்றதெல்லாம் சேம் காப்பி. எக்ஸ்ட்ரா 2 மட்டும் வைக்க போகிறோம் அந்த கட் பண்ணுற இடத்துல. அவ்வளோதாங்க. இது பேக் சைடு. ரொம்ப கஷ்டமானது இந்த பேண்ட்டுன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஃப்ரண்ட்டு. இது பாருங்கள், இங்கேருந்து இடுப்பு இப்படி வரைஞ்சிருக்கேன், உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். மற்ற இடமெல்லாம் 2 இன்ச்சஸ்ஸு, இங்கேயும் 2 இன்ச்சஸ்ஸு அப்படி தான் விட்டுருக்கேன். அதாவது அந்த சைடு ஃபுல்லாகவே 2 அவ்வளோதாங்க. கீழ்ப்பக்கம் வரைக்கும் அந்த 2 வரும். இப்போ இதை அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டை வெட்டின மாதிரியே இந்த பேக் பார்ட்டையும் வெட்டி எடுத்துக்க வேண்டியது தான். வெட்டி எடுத்து முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் பாருங்கள், இப்படி தாங்க ஜாயின் பண்ணணும். இது மாதிரி பேக்கை இப்படி சென்டரில் ஒரு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஃப்ரண்ட்டையும் அதேமாரி சென்டரில் ஜாயின் பண்ணி நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பேக் பார்ட்டில் நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டதை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து
அழகாக மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் பெரியவங்களுக்காக இருந்தாலும் எந்த சைஸாக இருந்தாலும் இதே அளவை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப கரெக்டாக வரும். நான் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். உங்களுக்கு இன்னும் லூஸ் வேணும்னா நீங்கள் 3 இன்ச்சஸ் விடலாம். 1/4 சீட்டு ப்ளஸ் 3. பேக் சைடுக்கு இந்த பட்டை எலாஸ்டிக் தேவைப்படுது. அதாவது 21 வருது. இடுப்பு சுற்றளவு 42, அதில் பாதி 21, அதுலேருந்து 3 கம்மியாக வச்சு இது கூட 18 கூட நம்ம கொஞ்சம் சீம் அலவன்ஸ் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த எலாஸ்டிக்கை வச்சு இப்படி தைக்க ஆரம்பிக்கணும். இந்த பாருங்கள், ஜஸ்ட் இப்படியே வச்சு மேலே ஒரு தையல் இப்படி போட்டால் இந்த மாதிரி ஆகிடுது. இந்த சுருக்கை நீங்கள் எல்லா பக்கமும் ஈக்குவலாக நவுத்திக்கணும், ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு தையல் போடும்போது இப்படி துணியை எலாஸ்டிக்கோடு சேர்த்து இழுத்துக்கிட்டு தான் ஒரு தையல் போடணும். அப்போ தான் அது எல்லா பக்கமும் ஈக்குவலாக வரும் அந்த துணி. இது 2வது தையல் போட்டோம். இப்போ இதுக்கு மேலேவே இன்பிட்வீன்லேயோ உங்களுக்கு வேணும்னா இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இது மாதிரி இருக்குங்க. எலாஸ்டிக் தையல் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு பாருங்கள், ஜஸ்ட்டு பட்டை ஒரு துணியை அதே கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த பக்கத்தில் எலாஸ்டிக் வராது ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சு தைக்க போகிறேங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த துணியை வச்சு இப்படி தைச்சிட்டேன். இப்போ இதை மடக்க போகிறேன். அப்படி மடக்கி தைக்கிறதுக்கு முன்னாடி இடுப்போட சைடு பக்கம் இருக்குல்லையே, அதை பாருங்கள், இப்படி வச்சு இந்த பக்கம் வெளிப்பக்கம் இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சு அந்த பிசுரெல்லாம் உள்ளே போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கிறேன். நான் படத்தில் காமிச்ச மாதிரி நீங்கள் வைங்க. இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு வச்சு ஒரு தையல் போட்டு காமிச்சிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த பிசுறு உள்பக்கம் போயிடும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தனியாக எடுத்து காமிச்சேன். இப்போ அப்படியே கண்டினியூஸாக ஒரு தையல் போட வேண்டியது தான். இது வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் இணையிற இடத்த சைடில் வரும் இந்த தையல். இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டா நமக்கு இப்படி எஃபெக்ட் கிடைக்கும். தெரியுதுங்க உங்களுக்கு? இதேமாதிரி 2 பக்கமும் நான் தைச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். 2 பக்கமும் தைச்சி முடிச்சிட்டா இந்த உள் சைடு இப்போ ஓப்பனாக இருக்குது. இப்படி தைச்சி முடிச்சுட்டு உள் பக்கமும் நம்ம இதேமாரி தைக்கணும். இதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக சீம் அலவன்ஸ் விட வேணாம், கொஞ்சம் விட்டால் தான் ஃபிட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கும். அப்படியே வச்சு இப்படி ஒரு தையல் போட்டு முடிச்சிடுறாங்க. இந்த இடுப்புக்கு என்ன பண்ணணுன்னா அந்த தையல் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? உள் பக்கமும் தைச்சாச்சு, வெளி பக்கமும் தைச்சாச்சு பேண்ட்டுக்கு. இந்த கீழே இருக்கிறது நமக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா விட்டுருக்குமோ அந்த அளவுக்கு மடித்து தைச்சிக்க வேண்டியது தான். நம்ம சீம் அலவன்ஸ் 2 விட்டுருக்குமோ 1.5 விட்டுருக்குமோ நம்ம விருப்பம்தான். மேல் பக்கம் என்ன பண்ணணும், இதை அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுருணுங்க. அப்படி ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். என்னங்க, கார்ட் செட் பேண்ட் ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸியானதுன்னு இப்போ பார்த்து புரிஞ்சுக்கிட்டிங்களா? நீங்களும் இது மாதிரி தைச்சி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. இது வரைக்கும் என்னுடைய சேனல் பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அப்படியே லைக் அண்ட் கமெண்ட் போட மறந்துடாதீங்க.